அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் 29 பாலிவுட்டின் சிறந்த நகைச்சுவை நடிகர் மற்றும் இயக்குனர் மெஹமூத் அலி பிறந்த தினம் என்று பாலிவுட்டின் சிறந்த நடிகர்களை நகைச்சுவை நடிகரும் இயக்குனருமான மெஹமூத் அலி பிறந்த தினம் என்று பம்பாயில் 1932 பிறந்தார். தந்தை பம்பாயின் புகழ்பெற்ற நாடக மற்றும் திரைப்பட குணச்சித்திர நடிகர் மற்றும் நடனக் கலைஞர். சிறுவயதிலேயே பல ஸ்டுடியோக்களுக்கு அழைத்து செல்லப்பட்டார். முதலாக வேண்டா வெறுப்பாக கிஸ்மத் என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். இளம் வயதில் டாக்ஸி டிரைவர், முட்டை விற்பனையாளர் என பல்வேறு வேலைகளை செய்து வந்தார். இயக்குனர் PL சந்தோஷின் கார் டிரைவராகவும் வேலை பார்த்தார். பின்னாளில் அவரது மகன் ராஜ்குமார் சந்தோஷ் இவருக்கு அந்தாஸ் அப்னா என்ற தனது திரைப்படத்தில் வாய்ப்பளித்தார். அந்தாஸ் அப்னா அப்னா நகைச்சுவை இவருக்கு இயல்பாக கைவந்தது. முதலாக CID என்ற படத்தில் நடித்தார். அதன் பிறகு பியாசா என்ற உள்ளிட்ட பல படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்தார். சரியான வேடம் கிடைக்காமல் சிரமப்பட்ட இவர் நகைச்சுவையிலும் முத்திரை பதித்து வந்த பன்முகத்திறன் படைத்த கிஷோர் குமாரை சந்தித்து வாய்ப்பு கேட்டார். அவரோ இவரிடம், என் போட்டியாளருக்கு நான் எப்படி வாய்ப்பு கொடுப்பேன் என்று கேட்டாராம். அதற்கு இவர், ஒரு நாள் நான் இயக்குனராவேன், அப்போது நான் உங்களை என் படத்தில் நடிக்க வைக்கிறேன் என்று கூறினாராம். தான் கூறியபடியே தன் சொந்த தயாரிப்பில் வெளிவந்த பாலிவுட்டின் தலை சிறந்த காமெடி படைப்பான படோசன் திரைப்படத்தில் கிஷோர் குமாரை நடிக்க வைத்தார். 1958 பர்வரிஸ் திரைப்படத்தில் முன்னணி வேடத்தில் நடித்தார். நகைச்சுவை வேடங்களிலும் வெளுத்து கட்டினார். கும் நாம் பியார் கியா ஜா, ஹை பயார் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1961 சசுரால் என்ற திரைப்படத்தில் முன்னணி நகைச்சுவை வேடத்தில் நடித்தார். இதில் குணச்சித்திர நடிகையான ஷோபா கோட்டையுடன் ஜோடி சேர்ந்தார். இந்த இணை மிகச்சிறந்த காமெடி ஜோடியாக புகழ்பெற்றது. IS ஜோஹர் என்ற மற்றொரு நகைச்சுவை நடிகருடன் இணைந்து பல அற்புதமான நகைச்சுவை திரைப்படங்களில் தன் திறமைகளை வெளிப்படுத்தினார். IS ஜோஹர் மெஹமூத் ஜோடி மிகவும் பிரபலமடைந்தது. புகழின் உச்சியில் இருந்த இவர் சொந்த தயாரிப்பு நிறுவனம் தொடங்கினார். பூத் பங்களா என்ற சஸ்பென்ஸ் காமெடி த்ரில்லர் திரைப்படத்தில் முதலாக இயக்குனராக பணிபுரிந்தார். இவரது படோசன் திரைப்படம் 1970களின் மாபெரும் வெற்றி படம். தன் வீட்டில் தங்கியிருந்த சகோதரனின் நெருங்கிய நண்பரும் வளர்ந்து வரும் இளம் நடிகருமான அமிதாப் பச்சனுக்கு தான் தயாரித்து வந்த பாம்பே டு கோவா நகைச்சுவை திரைப்படத்தில் ஹீரோ வேடம் கொடுத்தார். பிலிம்பேர் விருது உட்பட பல விருதுகள் பெற்றிருக்கிறார். தனக்கு முதலாக ஒரு நல்ல வேடம் அளித்து திரையுலகில் ஒரு கவனிக்கத்தக்க நடிகராக மாற வாய்ப்பளித்த குருதத்தின் புகைப்படத்தை தன் படுக்கை அறையில் வைத்திருந்தார். சில பாடல்களை பாடியும் இருக்கிறார். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பாலிவுட்டில் கொடிகட்டி பறந்தவர். 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர். பாய்ஜான் என்று திரை உலகினரால் அன்புடன் அழைக்கப்பட்டவர்
கிங் ஆப் காமெடி என்று போற்றப்பட்ட மெஹமூத் அலி 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்த வருஷத்தில் 72 வயதில் காலமானார். நன்றி, வணக்கம்.